ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சண்டே கம்மங்கூழோட ஸ்டார்ட் ஆச்சு. ஹஸ்பண்ட் கறி வாங்கிட்டு வரும்போதே கூழும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு கறி சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி கறியை நான் தான் க்ளீன் பண்ணேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், அப்புறம் கழுவி வச்ச மட்டன் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சாச்சு. எப்போதும் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ரீமியாக பண்ணலாமே அப்படின்ட்டு முந்திரி, பாதாம், அப்புறம் ஆஸ் யூஷுவல் மட்டனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மற்றப்பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி கொதிக்க விட்டிங்க அப்படின்னா ஒரு க்ரீமியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். முந்திரி, பாதாமுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை பருப்பும் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ரத்தம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளித்து ஃபைனலாக பெப்பர் தூக்கி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நான் இந்த வரமிளகா செய்கிற ஈரல் ஃப்ரை என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் டிஷ்ஷுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை செஞ்சு கொடுத்தாச்சு. அது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஃபைனலாக பிளேட்டிங் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஃபைனலாக அந்த சாக்லேட்டையும் சாப்பிட்டு என்னோடய சண்டே